வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பரவலா எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வாங்கக்கூடிய வேலையில போக்கோ அப்படிங்கிற ஒரு ஷியோமியோட ஒரு பிராண்ட்ல இருந்து போக்கோ F1 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. மொபைல் ஃபோன்ஸ் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இல்லாட்டி எந்த ஒரு மிஷினாக இருக்கட்டும், அந்த மிஷினில் ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஹீட் ஜென்ரேட் ஆக ஆக அந்த மிஷினுடைய வேலை பார்க்கும் திறன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மிஷினுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மிஷின்லேருந்து வர ஹீட்டை எப்படியாச்சும் நம்ம குறைச்சே தான் ஆகணும். ஒரு காரோ இல்லாட்டி ஒரு பைக்கில் இருந்து இன்ஜின் வேலை பார்க்குறப்போ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஹீட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக கார்ல பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்கும், பைக்ல பாத்தீங்கன்னா இப்போ கூட ஆயில் கூல்டு பைக்ஸ் இல்லாட்டி ஏர் கூல்டு பைக்ஸ். ஆனா கம்ப்யூட்டர் ஃபீல்டுல இந்த ஹீட் பிரச்சனை புதுசு கிடையாது. ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டர்னு ஒரு விஷயம் வந்தப்போ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஏசி ரூம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஏசி ரூம்லாம் தேவை கிடையாது. ஆனா அதுல ஹீட் கண்டிப்பா வரதான் செய்யுது. ஸோ இந்த ஹீட்டை கம்ப்யூட்டர்ல எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபேன் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டருக்கு CPU கூலிங் ஃபேன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபேன்ஸ் மூலமா அந்த ஹீட் வெளியே எடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர ப்ராசஸர்லாம் ரொம்ப ப்ராசஸர் GPU இதெல்லாம் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேராக இருக்கு. ஸோ அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேருக்கு சாதாரணமாக ஒரு ஃபேன் ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத பொதுவாக கம்ப்யூட்டிங் மற்றும் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் சமீபத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜினா என்னன்னா, உங்கள் காரில் இருக்க ரேடியேட்டர் அதே மெக்கானிசம் தான். காரில் இருக்க ரேடியேட்டர் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு பம்புக்குள்ள தண்ணி இருக்கும், ரேடியேட்டர் கூலண்ட் லிக்விட்னு சொல்லுவாங்க. அது தண்ணி இருக்கும். அதில் அந்த தண்ணி பம்ப் பண்ணி உங்கள் என்ஜினை சுற்றி அப்படியே ரேடியேட்டர் மூலம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு வெளியே வர்றப்போ 2 ஃபேன்ஸ் இருக்கும். அந்த ஃபேன்ஸ் அந்த ஹீட் ஆகி வர்ற லிக்விடை கூல் பண்ணிட்டு திருப்பி அந்த கூலண்டோடைய ரேடியேட்டர் கூலண்ட் லிக்விட் வச்சிருப்பீங்களா, அதுக்குள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட்டிங் மெக்கானிசம் மூலமா அந்த கூலான தண்ணி அந்த இன்ஜினை ஹீட்ல அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஃபேன் மூலமா திருப்பி கூல் ஆகி அந்த கூலண்ட் திருப்பி அந்த டேங்க்குள்ள போயிடும். ஸோ இதே மெக்கானிசம் தான் கம்ப்யூட்டர்லயும் நம்ம யூஸ் பண்றாங்க. இப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரேடியேட்டர் ஃபேன் மேல வச்சிருப்பாங்க. இது ஆல் இன் ஒன் கூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியேட்டர் ஃபேனுக்கு பக்கத்துல ஒரு கூலிங் பம்ப் ஒன்று இருக்கும். அந்த கூலிங் பம்புக்குள்ள ஸ்பெஷலி டிசைன்ட் ஒரு கூலண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கூலண்ட் இந்த பம்ப் மூலமா மேல போயிட்டு அந்த ப்ராசஸர்ல இருந்து வர ஹீட்டை எடுத்துட்டு அதை மேல போயிட்டு ரேடியேட்டர்ல திருப்பி கூல் ஆயிட்டு திருப்பி அந்த கூலண்ட் வச்சிருக்கிற இடத்துக்கு திருப்பி போய் சேர்ந்துடும். இப்போ வர மொபைல் போன்ஸ்லாம் பல பேர் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை விட அதிகமான ஒரு ப்ராசஸிங் பவர் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுலேயும் கண்டிப்பாக ஹீட் ஜென்ரேட் ஆக தான் செய்யும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த ஹீட்டிங் மெக்கானிசமை அப்படியே சுருக்கி ஃபியூஜிட்ஸோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பத்தில் ஒரு கூலிங் மெக்கானிசம், லிக்விட் கூலிங் மெக்கானிசம் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான மெக்கானிசம். கார்ல இருக்கிற ரேடியேட்டரோ இல்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆல் இன் ஒன் கூலண்டோ அந்த மாதிரி அளவுக்குலாம் டெக்னாலஜி இருக்காம ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னாலஜி மூலமா இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன பைப், அதாவது 0.6 mm ஒரு திக்னஸ் கொண்ட ஒரு சின்ன பைப்புக்குள்ள, மெட்டல் பைப்புக்குள்ள அந்த ஒரு கூலண்ட் லிக்விடை உள்ள செலுத்திட்டு அதை சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு எண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எங்க இருக்கோ அந்த மேல வச்சிருவாங்க. இன்னொரு எண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வெளியே போற மாதிரி ஒரு இடத்துல கன்வீனியன்ட்டா டிசைன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ப்ராசஸர் நம்ம வேலை பார்க்க அதுல இருந்து வர ஹீட்டை இந்த பைப் அந்த ப்ராசஸர் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது மித்த இடத்துக்கு டிசிபேட் பண்ணி விட்டுருது. ஸோ ஹீட் கம்மியாகிடுது. இப்படி ஹீட் கம்மியாகலை அப்படின்னா இது ப்ராசஸர் மற்றும் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் எல்லாத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா குறைக்கும். அதுக்கு பேர் த்ராட்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அதிகமா ஹீட் ஆச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமா ஹீட் ஆகலை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இப்போ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி மூலமா உங்க மொபைல் போன்ஸ்ல உங்க ப்ராசஸிங் திறன் அதிகமா ஆனாலுமே அதனுடைய ஹீட்டை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த லிக்விட் கூலிங் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மொபைல் போன்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிராஃபீன் ஷீட், அதாவது ரொம்ப ஒரு மெலிசான பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த கிராஃபைட் ஷீட். அந்த கிராஃபைட் ஷீட்டை எங்கெல்லாம் ஹீட் வருதோ அது மேலே அப்படி வச்சிருவாங்க. வச்ச உடனே என்ன ஆகும்னா, ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது
ஹீட்டை வந்து வைப்ரேஷன் எனர்ஜியா மாத்தி வைப்ரேட் ஆக ஹீட்டை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். பட் இப்போ வர ப்ராசஸருக்கு அதெல்லாம் பத்தல. பல மொபைல் போன்ஸ், அதாவது ஹை அண்ட் மொபைல் போன்ஸ்ல இந்த மாதிரி கூலிங் மெக்கானிசம் இருக்க தான் செய்யுது. சாம்சங்னுடைய கேலக்ஸி S9 இருக்கு. அப்புறம் சமீபத்தில் ஏசுஸ்னுடைய ROG மொபைல் போன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து லிக்விட் கூலிங் மெக்கானிசம் இருக்கு. அப்புறம் ஷியோமியோட பிளாக் ஷார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் லிக்விட் கூலிங் மெக்கானிசம் இருக்கு. பட் இப்போ வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய வேலையில் அஃபோர்டபுள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ F1 இந்த மொபைல் ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இவங்க லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பதிவுகள், பல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.